ओम शांति। बाबा निனைவிருக்கின்றதா? मुरली தேதி 3/10/2025। मीठे बच्चे, तुम हो सच्चे सच्चे परवाने जो अभी क्षमा पर फिदा होते हो। इस फिदा होने का ही यादगार है தீபாவளி। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகள். ஏனென்றால் இப்பொழுது நாம் ஜோதியின் மீது பலியாகின்றோம். ஜோதியில பலியாகக்கூடிய உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகள். இந்த பலி ஆகுவதனுடைய ஞாபகார்த்தம் தான் दीपावली। प्रश्न, बाबा ने अपने बच्चों को कौन सा समाचार सुनाया है? கேள்வி, பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட செய்தியை கூறியிருக்கின்றார்? उत्तर, बाबा ने सुनाया, तुम आत्माएं निर्वाण धाम से कैसे आते हो और कैसे आता हूँ मैं कौन हूँ, क्या करता हूँ, कैसे राम राज्य स्थापन करता हूँ, कैसे तुम बच्चों को रावण पर विजय पहनाता हूँ। பாபா ஏற்கனவே கூறியிருக்கிறார். குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட செய்தியை சொல்லியிருக்கிறார்? நீங்கள் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து எப்படி வர்றீங்க மற்றும் நான் எவ்வாறு வருகின்றேன், பாபா எப்படி வர்றார், நான் யார், என்ன செய்கிறேன், எப்படி ராம் ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணுறேன், எப்படி குழந்தைகளை ராவணன் கிட்ட இருந்து வெற்றியை அடைய வைக்கின்றேன், இந்த எல்லா விஷயங்களையும் பாபா சொல்லிட்டார். நமக்கும் தெரியும். துமாரி ஜோதி ஜகி ஹுயி ஹே. இப்போ நம்முடைய ஜோதி என்பது ஆத்ம ஜோதி விழிப்படைந்து விட்டது. கீத், துமி ஹோ மாதா பிதா. பாடல், தாயும் நீயே தந்தையும் நீயே। ओम शांति। मीठे मीठे रूहानी बच्चों ने गीत सुना, आत्माओं ने जिस्मानी कर्मेंद्रियों से गीत सुना। गीत में पहले तो ठीक था। பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி। இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடல் கேட்டிருக்கிறீங்க. ஆத்மாக்கள் நீங்க இந்த தேக ரீதியான கர்மேந்திரியங்கள் மூலமா பாடல்களை கேட்டிருக்கீங்க. நம்ம ஞானத்தை கேட்கறதுக்கு முன்னாடி பக்தியில இந்த பாடல்களை கேட்கும்போது சரியா இருந்தது. நான் பக்தியினுடைய வார்த்தைகள், तुम्हारे चरणों की धूल है, अब बच्चे चरणों की धूल थोड़ी होती है, ये रॉन्ग है। பாபா சொல்றார், ஆனா அந்த பாடல்கள்ல வரும்பொழுது, பகவானே நாங்க உங்களுடைய காலினுடைய தூசியாக இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாபா கேட்கிறார், என்னுடைய குழந்தைகள் என் காலினுடைய தூசியா எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் தவறானதாக இருக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு சரியான வார்த்தைகளை புரிய வைக்கின்றார். अब दशहरा मनाते हैं, रावण को जलाते हैं, ये है हद का जलाना, तुम्हारी तो है बेहद की बात है। இப்போ பாருங்க, தசரா கொண்டாடப்படுகிறது, ராவணனை எரிக்கிறாங்க. ஆனா இது எல்லைக்குட்பட்ட ஒரு எரித்தல். உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். रावण को भी अभी सिर्फ भारतवासी ही जलाते हैं, विदेश में भी जहाँ जहाँ भारतवासी जास्ती होंगे वहाँ भी जलाएंगे। பாபா சொல்றாரு, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ராவணனை பாரதவாசிகள் மட்டும்தான் எரிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. வெளிநாடுகளில் கூட எங்க அதிகமாக பாரதவாசிகள் இருக்காங்களோ அங்கே கூட தசராங்கிறது கொண்டாடுறாங்க. ஆனால் இது எல்லாமே எல்லைக்குட்பட்ட ஒரு தசரா விழா என காட்டப்பட்டிருக்கு. லங்கையில் ராவண ராஜ்யம் இருந்தது, சீதையை கடத்திட்டு போய் லங்கையில் வச்சிருந்தாரு. இது எல்லாமே லிமிட்டட், எல்லைக்குட்பட்ட ஒரு கதைக்கான விஷயம். ஆனால் இப்போ பாபா சொல்றார், சாரே விஸ்வ பர் ராவன் கி ராஜ்ய ஹே, ராம் ராஜ்ய அப் நஹி. முழு உலகத்தின் மீதும் ராவண ராஜ்யம் இருக்கின்றது, ராம ராஜ்யம் என்பது இப்பொழுது கிடையாது. ராம் ராஜ்ய அர்த்தாத் ஈஸ்வர் கா ஸ்தாபன் கியா ஹுவா. ராம ராஜ்யம் என்றாலே ஈஸ்வரனால் ஸ்தாபிக்கப்பட்ட உலகம். भारतवासी दसरा के बाद फिर दीपावली मनाते हैं। दीपावली क्यों मनाते हैं? क्योंकि देवताओं की ताजबोजी होती हैं। பாரதவாசிகள் தசராவுக்கு பிறகு தீபாவளி கொண்டாடுறாங்க. தீபாவளி கூட ஏன் கொண்டாடப்படுது? ஏன்னா தீபாவளி என்றாலே தேவதா ஆத்மாக்களினுடைய
ஒரு பண்டிகை, தேவதைகளுடைய ஒரு பண்டிகையாக சொல்லப்படுகிறது. ஹரேக் அப் ஆத்மா கி ஜோதி ஜக் ஜாத்தி ஹே, அபி சப் ஆத்மா கி ஜோதி உஜாய் ஹுயி ஹே. பாபா சொல்ற ஒவ்வொரு ஆத்ம ஜோதியும் விழிப்படைந்து விடுகிறது தீபாவளியில. இப்போ எல்லா ஆத்ம ஜோதி எப்படி இருக்கு? அணைஞ்சு போயிடுச்சு, அயன் ஏஜா இருக்கு, அதாவது இருண்ட உலகமாக இருக்கிறது. மற்றபடி இன்னைக்கு தீபாவளி கூட ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது. தீபாவளி पर लक्ष्मी को बुलाते हैं, पूजा करते हैं, ये उत्सव है பக்தி மார்க் के. தீபாவளி அன்று லக்ஷ்மிக்கு வரவேற்பு பண்ணப்படுது, லக்ஷ்மிக்கு பூஜை நடக்கின்றது. இந்த எல்லா பண்டிகைகளுமே பக்தி மார்க்கத்தினுடைய பண்டிகைகள். तुम ब्राह्मण ही स्वदर्शन चक्रधारी हो या शिव बाबा भी हैं? शिव बाबा भी हैं, हाँ, क्योंकि स्वदर्शन चक्रधारी आत्मा होती है ना शरीर के साथ. बाबा भी इसमें आकर समझाते हैं. शिव बाबा स्वदर्शन चक्रधारी ना हो तो तुमको कैसे बनाएंगे? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு பட்டங்கள் கிடைச்சிருக்கிறது. பாபா பாருங்க, எல்லாரும் நிறைய நிறைய நல்ல நல்ல பட்டங்கள் கொடுத்துருக்கிறார். இப்படி கொடுத்துருக்கிற ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். நீங்க பிராமணர்கள், நீங்களும் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள் தான். சிவபாபாவும் கூட தான். சிவபாபாவும் ஸ்வதர்ஷன சக்கரதாரியா? பாபா சொல்றாங்க, ஸ்வதர்ஷன சக்கரதாரின்னு சிவபாபா சொல்லலாமா? ஆமா, சிவபாபாவை சொல்லலாம். ஏன்னா ஸ்வதர்ஷன சக்கரதாரி என்று ஆத்மாவை தான் சொல்லப்படுது. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் பொழுது ஸ்வதர்ஷன சக்கரதாரின்னு சொல்லப்படுது. இப்போ பாபா கூட பிரம்மாக்குள்ள புரிய வைக்கிறார். சிவபாபா ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக இல்லை அப்படின்னா குழந்தைங்களை எப்படி ஆக்க முடியும்? அனைவரையும் விட சுப்ரீமான உயர்ந்தலும் உயர்ந்த ஆத்மா அவர்தான். தேகத்தை சொல்ல முடியாது, ஆனா பாபா தேகத்துல குழந்தைகளை அப்படி ஆக்குறனால பாபா கூட யாரு? ஸ்வதர்ஷன் சக்கரதாரின்னு கூட சொல்லலாம். तुम जानते हो बाबा स्वर्ग का मालिक बनाने आए हैं, ऐसे बाप को बहुत प्यार से याद करो, तुमको देख और भी ऐसे कर्म करेंगे. பாபா சொல்றாரு, உங்களுக்கே தெரியும், பாபா ஸ்வர்க்கத்தினுடைய எஜமான் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட பாபாவை ரொம்ப அன்பாக நம்ம நினைக்கணும். உங்களை பார்த்து மற்றவங்க கூட அப்பேற்பட்ட கர்மா செய்வாங்க. इसको ही कहा जाता है अलौकिक दिव्य कर्म. இதைத்தான் சொல்லப்படுது अलौकिकமான दिव्यமான செயல் என்று. बच्चों को कितना उमंग रहना चाहिए कि सर्विस का मुख से ज्ञान रतन के सिवाय और कुछ न निकले. तुम हर एक रूप पसंद हो, तुम देखते ही सारी दुनिया हरी भरी बन जाती है. பாபா சொல்ற, குழந்தைகளுக்கு எவ்வளோ ஊக்கம் உற்சாகம் இருக்கணும் சேவா பண்றதுக்கு. சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கணும். உங்களுடைய வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஞான மழை பொழியக்கூடிய ஆத்மாக்கள். உங்களை பாபா சொல்ற, நீங்களே பார்ப்பீங்க, முழு உலகமும் பசுமை நிறைஞ்சதாக ஆகிடும். எல்லாமே புதுசாக இருக்கும். அங்க துக்கத்தினுடைய அடையாளம் கூட இருக்காது. 5 தத்துவங்கள் கூட உங்களுக்கு சேவா பண்றதுக்காக எப்பொழுதுமே ரெடியாக இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, தத்துவங்கள் கூட டிஸ்சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா மனிதர்கள் தகுதியான ஆத்மாக்களாக இல்லை. பாபா இப்போ தகுதியாக ஆக்குகிறார். நமக்கு அடுத்து தத்துவங்கள் கூட சேவா பண்ணும். தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட், रूप पसंद बन मुख से सदैव ज्ञान रतन ही निकालने हैं. सब इसके उमंग में रहना है, याद में रहना और सबको बाबा की याद दिलाना. यही दिव्य अलौकिक कार्य करना है. பாபா சொல்றார், ஞான மழை பொழிபவராகி வாயிலிருந்து எப்பொழுதுமே ஞான ரத்தினங்கள் தான் வர வேண்டும். சேவைக்காக ஊக்கம் உற்சாகத்தில் இருக்க வேண்டும். நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பாபா நினைக்கணும் மற்றும் மற்ற எல்லாருக்கும் பாபா நினைவை ஏற்படுத்தணும். இதுதான் திவ்யமான அலௌகிகமான செயல். இந்த செயலை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான நாயகி ஆகி ஒரு நாயகனிடம் அர்ப்பணமாக வேண்டும், பலியாக வேண்டும். அப்போதுதான் உண்மையான தீபாவளி ஏற்படும். வரதான், विश्व महाराजन की पदवी प्राप्त करने वाले
सर्व शक्तियों के स्टाक से संपन्न भव. வரதானம் விஸ்வ மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய அனைத்து சக்திகளினுடைய ஸ்டாக்கினால் நிறைந்தவராகுங்கள். जो विश्व महाराजन की पदवी प्राप्त करने वाले आत्माएं हैं, उनका पुरुषार्थ सिर्फ अपने प्रति नहीं होगा. பாபா சொல்றார், யார் விஸ்வ மகாராஜா என்ற பதவியை அடையக்கூடிய ஆத்மாக்கள், அவங்களுடைய முயற்சி அவங்களுக்காக மட்டும் இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பரீட்சைகளை பாஸ் பண்ணுறது என்பது பொதுவான விஷயம்தான். ஆனால் விஸ்வத்துக்கு மகாராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்கள், அவங்க கிட்ட எல்லா சக்திகளினுடைய ஸ்டாக் நிறைந்திருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவங்களுக்காகவும் இருக்கும். உடல், மனம், பொருள், நேரம், சுவாசம் அனைத்தையும் உலக நன்மைக்கான காரியத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உலகத்துக்காக யார் பயன்படுத்துகிறாங்க, அவங்க தான் விஸ்வ மகாராஜன் ஆக முடியும். ஸ்லோகன் एक भी कमजोरी अनेक विशेषताओं को समाप्त कर देती है, इसलिए कमजोरियों को तलाक दो. ஸ்லோகன் ஒரு பலகீனம் கூட அநேக விசேஷ தன்மைகளை அழித்து விடுகின்றது. ஆகையால் பலகீனங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அவ்வக்த இஷாரா, தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக நம்முடைய யோக சக்தியை பிரயோகம் செய்யணும். தன்னுடைய சுப பாவனை, சிரேஷ்டமான பாவனை, சிரேஷ்ட விருத்தி, சிரேஷ்ட வைப்ரேஷன் மூலமாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மனதின் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு சேவா பண்ண முடியும். இதற்கான விதி என்ன? லைட்டோஸ் மைட்டோஸ் ஆகணும். இதற்காக நம்ம சேவா பண்ணுறதுக்கு ஸ்தூலமான சாதனங்களோ வாய்ப்புகளோ நேரமோ ஒரு ப்ராப்ளமே கிடையாது. லைட் மற்றும் மைட் மூலமாக சம்பன்னம் ஆகுவது தான் அவசியம். நம்மை சக்திகள் மற்றும் ஒளி நிறைந்த ஆத்மா ஆகிறதா அவசியம். அப்படி ஆகிட்டோன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மனதின் மூலமாக நிறைய ஆத்மாக்களுக்கு சேவா பண்ண முடியும். ஓம் சாந்தி.